வணக்கம். எனது அன்பு விவசாயிகளே, நாங்க உங்களுக்கு என்ன காட்ட போறோம்னா, இன்னைக்கு வந்து கொள்ளு, அவரை 2மே இருக்குதுங்க. ஏன்னா இன்னைக்கு அவரை மட்டும் சொன்னானே, இன்னைக்கு கொள்ளையும் கொண்டு வந்திருக்கான்னு நினைக்காதீங்க. கொள்ளுக்கு வந்து எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம முன்னோர்கள் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, பில்லுல வந்து பிள்ளை கீறி கொள்ள விதை அப்படின்னு பழமொழி இருக்குதுங்க. ஓகேங்களா? கொள்ளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. முட்டூளி இல்லாம வெள்ளாம மருந்தடிக்கிறது, களை குத்துறது எதுவுமே இல்லைங்க. வாங்க அந்த கொள்ளை காட்டலாம். பாருங்க. எந்த அளவுக்கு தெளிவா இருக்குது பாருங்க கொள்ளு. இந்த இதுக்கு வந்து ஒரு ஏக்கராவுக்கு 6 பிடி கொள்ளு போதுமான அளவுங்க. ஓகேங்களா? இப்போ வந்துங்க இந்த 6 பிடி கொள்ள ஒரு ஏக்கராவுல எந்த பட்டம் விதைக்கணும்னா ஐப்பசி பட்டம் இதை சாகுபடி பண்ணலாமுங்க. ஐப்பசி பட்டம் சாகுபடி பண்ணி இருக்கிறதுலே கடைசி வெள்ளாம அந்த கொள்ளு தானுங்க. பண்ணி எவ்வளோ ஒரு ஏக்கரா வரும் அப்படிலாம் கேட்காதீங்க. ஒண்ணு இல்ல, இது வந்து கூட வந்து நம்ம மாட்டுக்கு ஆகுங்க. ஆனா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாட்டுக்கு ஆட்டுக்கு இதை போட்டுக்கலாமுங்க. இது விளைவிக்காத பொருளுங்க. மெயினா அதை நான் சொல்லிடுறேங்க. 50 ரூபாய்க்கு போகுதுங்க ஒரு கிலோ. ஒன்றும் பயந்துக்கு தேவையில்ல. 50 ரூபாய்க்கு போகுதுனாலுமே இது வந்து இதாட்டம் வர எடை எந்த கொம்பை எந்த பயிர் வெள்ளாமையும் வராதுங்க. அடுத்தது நம்ம அவரை எடுத்துப்போம். மணி மாதிரி இருக்குதுங்க. அவரை பாருங்க எவ்வளவு ஒரு தெளிவா, மணி கூட தோத்து போயிருங்க. நம்மளை காப்பாத்துற அவரை பாருங்க எப்படி இருக்குதுங்க. இது இல்லாம நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாதுங்க. இந்த அவரை இல்லாம என்னைக்கோ நம்ம என்னமோ ஆயிருப்போம். இந்த அவரை இந்த நிலைமையில எனக்கு கொண்டு வந்து உங்ககிட்ட பேச வச்சிருக்குங்க. அவருக்கு ஒரு மிக மிக நன்றிங்க. நம்மளுக்கு இந்த அவரை காமிச்சிட்டோமா, அப்புறம் வந்து பாருங்க இந்த அவரை கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இதுக்கு பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்க. இதை பாத்தீங்கன்னாங்க மண்ணு கட்டின அவரைங்க. இது வந்து ஃபுல் சேஃப்டிங்க, சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க கேமராமேன் கொஞ்சம் உட்காருங்க. இப்போ என்ன சாகுபடிங்கன்னாங்க, இப்போ வந்து கொள்ளு வந்து ஒரு ஏக்கராவுக்கு 6 பிடி விதைக்கிறோமுங்க. 6 பிடி விதைச்சிட்டோமா, 6 பிடி விதைச்சிட்டுங்க ஒண்ணு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் என்ன செலவுன்ட்டா விறப்பு கூலி மட்டும்தாங்க செலவு. ஒரே சால் விரைச்சி ஓட்டுங்க போதும். அடுத்த 3 மாசத்துக்கு அதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு பிடி கொள்ளு கடையில வந்து 70 ரூபான்னு போகுதுங்க. 5 35 6 42 420 ரூபா வருங்க. போக்குவரத்து செலவோட ஒரு 500 ரூபா செலவா போடுங்க. ஓட்டுக்கூலி ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 1000 ரூபா போடுங்க. 1500 ரூபா இருந்தா போதுங்க. சாகுபடி பண்ணி நீட்டா உங்க விவசாயத்தை பண்ணலாம். கொள்ளுக்கு இதுக்கு மருந்தும் தேவையில்லைங்க, களையும் பிடுங்க தேவையில்லை, ஆட்கூலியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைங்க. விவசாயியோட முதுகெலும்புன்னு சொல்றீங்களோட அது என்னென்ன பயிருன்னு நீங்க சொல்றது இல்லைங்க. அது கொள்ளு நம்பர் 1ங்க. 5 ரூபா செலவு இல்லாம வர பயிருன்னா அது கொள்ளு மட்டும்தானுங்க. இது கூலமும் பயன்படும், அந்த தொழும்பும் பயன்படும், எல்லாமே ஒரு பெனிஃபிட்டுங்க. இதுக்கு என்ன ஒரு கஷ்டமான வேலைன்னா இதை வந்து ஆட்கூலி விட்டு புடுங்கணுங்க. ஒரு ஏக்கராவுக்கு 6000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் ஆட்கூலி செலவாகுங்க கடைசியா. ஏன்னா கடைசியா இவ்வளவு வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு, கடைசியா இவ்வளவு செலவாகுதுன்னு நினைக்காதீங்க. ஒண்ணு இல்லைங்க. இந்த 6000 ரூபாய் நம்ம எப்படி எடுக்கலாம்னா, ஒரு ஏக்கரா கொள்ளு பொடி 8000 ரூபாய்க்கு சுகரா போகுங்க. இதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி.